விதவிதமான 7 சைட் டிஷ் பண்ணலாம். ஈஸி வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். 3 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சா கருத்து போகாமல் இருக்கும். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதில் கறிவேப்பிலை இலைகள், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு, நம்ம சேர்த்த இந்த வெங்காயம் வதங்கி ஓரளவு அதனுடைய கலர் மாறி வரணும். வெங்காயத்தோட கலர் ஓரளவு மாறி இருக்கு. தண்ணியில் கட் பண்ணி போட்ட வாழைக்காயை தண்ணியிலிருந்து எடுத்து இதில் சேர்த்துடலாம். இது கூட 1.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இது கூட ஒரு 5-6 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம். நம்ம வாழைக்காயை தண்ணியிலிருந்து எடுத்து போட்டதுனால தண்ணி தேவைப்படாது. இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கங்க. இப்போ 7 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நம்ம மெல்லிசா நீல வாக்கில் கட் பண்ணி இருக்கிறதுனால வேகமாகவே வெந்துடும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை 1-2 கசக்கிட்டு சேர்த்துக்கங்க. அடுத்து தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. மூடி எதுவும் போட வேண்டாம். சிம்லையே 2 நிமிஷத்துக்கு இந்த வாழைக்காய் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அரைக்கீரை துவரம்பருப்பு கடையில் பண்ண போகிறோம். ஒரு கட்டு அரைக்கீரையை காம்பெல்லாம் நீக்கிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு துவரம்பருப்பையும் 2-3 தடவை கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ண துவரம்பருப்பை இந்த குக்கரில் சேர்த்துட்டு, இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், 3 பெரிய பூண்டை 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இது கூட 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கீரைக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெயை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வேக வச்சுக்கலாம். 4 விசில் வந்துடுச்சு. பருப்பு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு, மலர வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் க்ளீன் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துடலாம். இது கூட 3/4 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த சேர்த்துருக்கிற கீரை பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. கீரை நல்லா வெந்துருச்சு. கீரை கரெக்டாக வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கீரையோட காம்பு பகுதியை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா மசியணும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீரையை கடையணும். நான் இந்த மாதிரி கீரை கடையிற மத்தை வச்சு கடைய போகிறேன். கீழே இறக்கி வச்சு கடைஞ்சிக்கலாம். கடையிறதுக்கு முன்னாடி இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்கக்கூடாது, கடைசியில் தான் சேர்க்கணும். இப்போ இந்த மத்தை வச்சு கடைஞ்சிடலாம். சப்போஸ் நீங்கள் மத்து வச்சு கடையிலன்னா மிக்சியில் கடையிற மாதிரி இருந்தால் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து விப்பரில் போட்டு விட்டு விட்டு அரைச்சிக்கணும். அந்த மாதிரி பண்ணோம்னா கீரை கடைஞ்ச மாதிரியே இருக்கும். கீரையை நல்லா கடைஞ்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. சப்போஸ் சாதத்தில் விட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து கலந்துக்கங்க. இப்போ இந்த கீரையை வேறு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் பருப்பு வேகிறதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டோம். மீதி எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயே எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, உளுந்தோட கலரும் மாறிடுச்சு. இது கூட 2 கட் பண்ண காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். நான் 2 சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து இது கூட 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். தாளிப்பை இந்த கடையில் சேர்த்துடலாம். வாழைத்தண்டு கூட்டு பண்ண போறோம். அதுக்கு இந்த குக்கர்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம்.
கடுகு பொரிஞ்சு பருப்பெல்லாம் சிவந்துருச்சு. இதுல 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், 2 ஸ்லைஸ் பண்ண பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்க்கிறேன். இதையும் லைட்டா ஒரு வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச 1/4 கிலோ வாழைத்தண்டு, அரை மணி நேரமா ஊற வச்ச 50 கிராம் பாசிப்பருப்பு கலந்து விட்டாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, இதுல அரை கப் தண்ணி மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃபிளேம்ல 3 விசில் வரட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 1/4 கப் தேங்காய் துருவல், கட் பண்ண 2 சின்ன சைஸ் பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் சீரகம், தண்ணி சேர்க்காம லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். ஹை ஃபிளேம்ல 2 விசில் வந்துருச்சு. வாழைத்தண்டு பாசிப்பருப்பு ரெண்டுமே கரெக்டா வெந்திருக்கு. ஹை ஃபிளேம்ல வச்சு 2 விசில் வச்சுக்கோங்க, சரியா இருக்கும். இதுல நம்ம சேர்த்த தண்ணியில கொஞ்சம் மட்டும் இருக்கு. ஸ்டவ் மறுபடியும் ஆன் பண்ணிட்டு அரைச்ச தேங்காய் கலவை, கொஞ்சமா கொத்தமல்லி இலை, நான் ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு சரியா இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. அவ்வளவுதான், நம்ம சேர்த்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனம் போயிடுச்சு. நல்லா சூப்பரா ஈஸியா பண்ணக்கூடிய சுவையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் வறுவல் பண்ணலாம். 1/4 கிலோ பெரிய பாவக்காவை வாஷ் பண்ணிட்டு ரவுண்ட் ரவுண்டா மெல்லிசான ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணிக்கணும். இந்த பாவக்காய் நல்லா பிஞ்சா இருந்தது. உங்களுடைய பாவக்காய் மொத்தலா இருந்தா அந்த விதைகளை மட்டும் எடுத்துருங்க. அதே மாதிரி பழுத்த பாவக்காய் இருந்தாலும் சேர்க்க வேண்டாம். இதோட அரை கப் கடலை மாவு சேர்க்கிறேன், 1/4 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட், கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி பெசரி விட்டுக்கங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுல கொஞ்சமா இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு பெசரிக்கணும். மெதுவா இந்த மாதிரி பெசரிக்கணும். நம்ம மெல்லிசான பீசஸா கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால அழுத்தி நீங்க பிசைஞ்சீங்கன்னா உடைஞ்சு போயிடும். நம்ம சேர்த்த மாவு, பொடி, உப்பு, பெருங்காய பவுடர் எல்லாமே எல்லா பீசஸ்லயுமே நல்லா கோட் ஆகுற மாதிரி லைட்டா தண்ணியை தெளிச்சு தெளிச்சு பெசரிக்கங்க. இப்ப கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறேன். நிறைய தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா கொலக்கொலன்னு ஆயிரும். அடியில் உள்ள மாவெல்லாம் மேலாப்புல இந்த மாதிரி வர மாதிரி லைட்டா பெசரி விட்டுக்கங்க. எல்லா பீசஸ்லயும் மாவு கோட் ஆகுற மாதிரி நம்ம பெசரியாச்சு. இந்த அளவுக்கு பெசரிக்கங்க. இந்த மாதிரி இருந்தாதான் எண்ணெயில போட்டு எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நம்ம பெசரி வச்சதை ஊற வைக்க கூடாது, உடனே எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். இப்ப கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒரு கையளவுக்கு எடுத்துட்டு லைட்டா இந்த மாதிரி எவ்வளவு எண்ணெயில கொள்ளுதோ அந்த அளவுக்கு உதுத்து விட்டுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு பரட்டி விட்டுக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி பரட்டி விட்டு லைட் கோல்டன் கலர் வர வரையும் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இப்ப லைட் ப்ரௌனா வந்துருச்சு. எண்ணெயோட சத்தமும் ஓரளவு அடங்கிருச்சு. எடுத்துடலாம். மீதி உள்ளதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். கட் பண்ண 1 கப் கேரட்டும், 3/4 கப் பீட்ரூட்டும், அதுக்கப்புறமா அரை கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து, இது கூட அரை கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், அடுத்து கறிவேப்பிலை. வெங்காயத்தை இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இதுல பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை பட்டாணி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும்.
நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணிங்கிறதுனால ஃபஸ்ட்டே சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திங்கன்னா கேரட் பீட்ரூட் சேர்க்கும்போது சேர்த்தா போதும். 2 நிமிஷம் ஆச்சு. இதில் கேரட், பீட்ரூட், ஊற வச்ச துவரம்பருப்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையுமே ஒரு 4 இருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கங்க. மூடி வச்சிடலாம். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இந்த மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய். இதை தண்ணி எதுவும் சேர்க்காம துருவன மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த காயெல்லாம் ஓரளவு வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வேகலை. இதில் 100 ml தண்ணி சேர்க்குறேன். அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். அது 100 ml இருக்கும். மறுபடியும் மூடி வச்சிருங்க. நம்ம சேர்த்த அந்த 3 காயுமே நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு. கேரட், பீட்ரூட், பச்சை பட்டாணி, அப்புறமா நம்ம சேர்த்த துவரம்பருப்பு எல்லாமே கரெக்டாக சாஃப்டாக வெந்திருக்கு. இதில் நம்ம அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த தேங்காய் கலவையோட பச்சை மணம் போக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கேரட், பீட்ரூட், பச்சை பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் பொரியல் பண்றதுக்கு 1/2 கிலோ பீர்க்கங்காவை தோல் சீவி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இது வெந்து வரும்போது சுருங்கி வரும், அதனால இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கங்க. இதுல 2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பேட்டலாவை வச்சோ அல்லது கைய வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது 10 நிமிஷத்துக்கு ஊறிட்டு இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். இந்த பொரியல்ல சேர்க்கறதுக்கு இந்த மிக்ஸி ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் சீரகம், 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்க்கிறேன். ஏன்னா நம்ம துருவல் சேர்த்திருக்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்ததான் எல்லாமே ஒண்ணு போல அரைப்படும். இப்ப இத தண்ணி சேர்க்காம 4-5 சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். 10 நிமிஷமா பீர்க்கங்காய் உப்புல ஊறிடுச்சு. பீர்க்கங்காவும் ஓரளவு சுருங்கி வந்திருக்கு பாருங்க. காயில உள்ள தண்ணி எல்லாம் வெளியில வந்திருக்கு. இந்த காயை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். பீர்க்கங்காய் நீர்ச்சத்துள்ள காய்ங்கிறதுனால இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் கல்லுக்குள்ள ஊற வச்சிட்டோம்னா அதுல உள்ள தண்ணி எல்லாம் வெளியில வந்துடும். நமக்கு வதங்கும் போதும் நிறைய தண்ணி வெளியில விடாது. லைட்டா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. இந்த பேன்ல 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. அடுத்து 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயமும் 2 காஞ்ச மிளகாவை முழுசா சேர்க்கிறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் 1/4 டீஸ்பூன்ல பாதி பெருங்காய பவுடரும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டா வதங்கினதும் பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள். ஆல்ரெடி பீர்க்கங்காய் உப்புல ஊர்னதுனால நம்ம இப்ப இதுக்கு உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஓப்பன்லயே இந்த பீர்க்கங்காய் நல்லா வதங்கி வெந்து வரட்டும். அப்பப்போ மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. இப்ப காய் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்கு. இந்த தண்ணி வத்தி வர வரையும் வேகட்டும். தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. பீர்க்கங்காயுமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இது கூட பொடியா கட் பண்ண மல்லி இலை, நம்ம அரைச்ச தேங்காய் கலவை ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரே 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். டேஸ்டான ஈஸியா பண்ணக்கூடிய பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஈஸி டேஸ்டி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போறோம். 400 கிராம் உருளைக்கிழங்க 1/4 இன்ச் திக்னஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப குட்டியா இல்லாம கொஞ்சம் அகலமான பீசஸா கட் பண்ணிக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள்,
இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பீசஸ்லயும் சேர்த்த மிளகாத்தூள் உப்பெல்லாம் நல்லா கோட் ஆயிருக்கு. இது இருக்கட்டும். மிக்ஸ் பண்ணி வச்ச உடனேயே அடுத்து இந்த பேன்ல 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகும் கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் உளுந்தும் சேர்க்கிறேன். எல்லாம் பொரிஞ்சதும் ஸ்டவோட தீயை குறைச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க இதுல சேர்த்துடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச உடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க, இல்லைன்னா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால தண்ணி வெட்டுரும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. மூடி போட்டாச்சு. 3ல இருந்து 4 நிமிஷம் எண்ணெயிலேயே ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 4 நிமிஷமா ஃப்ரை ஆகி கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்ப இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஸ்லைஸ் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போடாம சிம்லயே 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். இப்ப 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். நல்லா ஃப்ரை ஆகி நம்மளுடைய உருளைக்கிழங்கு சாஃப்டா வெந்து வந்துடும். இப்ப கிழங்கு மொறுன்னு ஃப்ரை ஆகி நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. அடுத்து இதுல கிரஷ் பண்ண 5-6 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இந்த பூண்டு ஃப்ரை நல்ல கமகமன் வாசனையா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், சூப்பரான டேஸ்ட்ல ஈஸி டேஸ்டி உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.